நாம் நடுநிலையாளர்கள் தான். எந்த கட்சி மாதத்திலுள்ள கேப்டன் அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றோம். நல்லவர்கள் சமுதாயத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காக அவர் ஊருக்கெல்லாம் உழைத்தார். அவருடைய ரத்தம் ஜெயிக்க வேண்டும், விஜயபிரபாகரன் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நாம் தொடர்ந்து பதிவு போட்டுக் கொண்டதும். அந்த சமயத்தில் உண்மையை உறக்க சொல்லித்தான் வேண்டும். தேமுதிக சந்திக்கக்கூடிய சவால்கள் நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களை. பழந்தின்னு கொட்ட போட்டவர்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடப்பாடியை அப்படி வச்சு இப்படி வச்சு ஏதோ சமாளித்து அங்கே போய் மெர்ஜாகிறதுங்கிறது வேற. எல்லாமே குறுநில மன்னர்கள். இவங்க எதிர்பார்க்குற ஒரு 8, 9, 10 சீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதில் முதல் அடி பார்த்தீங்கன்னா டிஎம்கேயோட பெரிய ஃபார்முலா, உங்கள் சின்னத்தில் 3 நின்னுங்க, எங்கள் சின்னத்தில் 3 நின்னுங்க, நீங்கள் பாதி நாங்கள் பாதி அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நிற்பாங்க. ஏன்னா முரசில் பாதியும், ஏன்னா கட்சி அங்கீகாரம் வேணும்னா இவங்க முழு சின்னத்தில் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் நிற்கணும். அதை இவங்க போராடி பெற வேண்டும். அப்படி பெற்றாதான் பிரேமலதா அண்ணி அவர்களுடைய பிரம்மாண்டமான வெற்றி. ஆனால் டிஎம்கேயோட ஃபார்முலா ஆளாளப்பட்ட வைகோக்கு 3 சீட்டை சூரியன்லையும் 1 சீட்டு பார்த்தீங்கன்னா இது அவங்க கட்சி சேர்ந்ததுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பேரம் எப்படியுமே இருக்குது. எத்தனை சீட்டு கொடுக்கின்றார்களோ, இரட்டை இலக்கமாக இருக்கட்டும், குறைந்த இலக்கமாக இருக்கட்டும், அதிக இலக்கமாக இருக்கட்டும். ஆனால் இப்போ ஓடிட்டு இருக்க டிமாண்ட் என்னென்னா பாதிக்கு பாதி உதயசூரியன்லையும் பாதி முரசலையும் நின்று பெரிய அடி தேமுதிகவுக்கு. என்ன கேட்டீங்கன்னா, எதிர்கட்சியாக இருந்தவர்கள் பிரம்மாண்டமான சூழ்நிலையை செய்தவர்கள் கூப்பிட்ட உடனே உங்களுக்கு தேவை ஒரு ராஜ்யசபா சீட் தானே அப்படின்னு எல்கே சுதீஷ் கொடுத்துட்டாங்க. இதில் நிறைவடையக்கூடியவர்கள் அல்ல என்று விஜயபிரபாகரனோ இல்லை அவருடைய ரத்தம் பிரேமலதா விஜயகாந்தோ இல்லை அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சட்டமன்றத்துக்கு போய் அந்த வெற்றி வாயை சூடுகின்றார்களோ, அந்த வெற்றி கிரீடம் சூட்டப்படுகின்றதோ அப்பொழுதுதான் அவர் மகிழ்ச்சி அடைவார்கள். அப்போதுதான் அந்த பெரிய இருக்கும். முதல் சவால் சீட்டு எண்ணிக்கையில் பாதிக்கு பாதி, உங்கள் சின்னத்தில் பாதி எங்கள் சின்னத்தில் பாதிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. 2வது சவால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே மெஜாரிட்டி. இப்போ எல்லாமே ஒன்று காங்கிரஸ் இல்லைன்னா சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்குது. இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க விழுப்புரம், கடலூர், விருதுநகர், சாத்தூர் இந்த மாதிரி முக்கியமான தொகுதிகள் எல்லாமே, திருக்கோவிலூர் எல்லாம் முக்கியமான பெருந்தலைகள். அங்கே இருக்கிற பெருந்தலைகள் ஒத்துழைக்க வேண்டும். உங்களுக்கு ராஜேந்திர பாலாஜி கிட்ட கிடைத்த ஒத்துழைப்போ இல்லை ஏடிஎம்கேல கொடுத்த ஒத்துழைப்போ கிடைக்குமா என்றால் அது ஒரு பெரிய, ஏன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் மிகப்பெரிய குறுநில மன்னர்கள். அவர்களை தாண்டி நீங்கள் சீட்டு பெற்று அங்கே ஜெயிப்பது என்பது குருதுரை கொம்புதான். மிகப்பெரிய போராட்டம் காத்திருக்கின்றது.